सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। நமஸ்காரம். நாத பிரம்மம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை இன்னொரு வாட்டி சந்திக்கிறதுல நான் பரூர் டாக்டர் ஹரணி ஸ்ரீவத்சா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சக்தியை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் பார்க்குறோம். டு பி வெரி ஸ்பெசிஃபிக், திரிதேவியாக பார்க்குறோம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியா. இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஃபார்ம் வந்து சரஸ்வதி ஃபார்ம் ஆஃப் அம்பாள் ஆர் சக்தி. சரஸ் அப்படின்னா பூலிங் வாட்டர் ஆர் ஸ்பீச்னு அர்த்தம். பதி அப்படின்னா பொசஸ், ஒன் ஹூ பொசஸஸ் அப்படின்னா வாக் தேவதா. வாக் தேவதா வாக் தேவதா ஆராதனை பண்றது அகிலாண்டேஸ்வரி தீக்ஷிதர் சொல்லியிருக்காரு. ஸோ வாக் தேவதா அப்படின்றது வந்து சரஸ்வதி. சரஸ்வதினு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஒன்று ஞாபகம் வருது? ஒரு ஃபார்ம் ஒயிட் கலர் லோட்டஸ்ல உட்காந்துட்டு ஒரு அம்பாள் இருக்கா. இது மகா சரஸ்வதினு சொல்லலாம், பிரம்மாவோட வைஃப் சரஸ்வதினு சொல்லலாம். ஏன்னா இந்த சரஸ்வதி தான் வித்யா எல்லாத்துக்கும் வந்து அதிபதி அப்படின்னு நம்மளோட சிஸ்டம்ல பார்க்குறோம். இந்த சரஸ்வதி தேவி மேல அகஸ்தியர் எழுதியிருக்கிறதா சொல்ற ஒரு ஸ்லோகத்தை நான் பாட போறேன். யா குந்தேந்து துஷார ஹாரதவளா या शुभ्रवस्तावृता या ब्रह्माच्युत शंकर प्रभृतिभिः देवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाट्यापः. இந்த ஃபார்ம்ல வந்து சரஸ்வதி அப்படின்றவ என்னெல்லாம் போட்டுருப்பா? ஹாரதவள்லாம் போட்டுருப்பா. யா சுப்ரவஸ்தாவிரதாத், யா வீணா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ வீணை வச்சுட்டு இருக்கியே, நீ இதை போட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றோம். இதுல வீணை வாசிப்பா. ஸ்வேத பத்மாசனம் அப்படின்னா பத்மாசனம்னா நம்ம இப்போ உட்காந்துக்கிற போஸ்டர் பத்மாசனம். இந்த இடத்துல ஸ்வேத பத்மோனா ஒயிட் லோட்டஸ், ஸ்வேத பத்மாசனா. யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதிபிஹி தேவை சஜா பூஜிதா, இன்க்ளூடிங் பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவா. உன்னை வந்து தேவர்களும் சேர்ந்து ஆதி எல்லாருமா சேர்ந்து ப்ரே பண்றாளே. சாமாம் பாத்து சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்டியபக. அப்படியே ஏற்பட்ட சரஸ்வதிக்கு என்னோட நமஸ்காரம். ஸோ இந்த அம்பாளோட கட்டாட்சம் இல்லாம நம்மளால வாயை திறந்து யாராலையும் பேச முடியாது. டு டாக், டு சிங், டு டூ எனிதிங் ரிலேட்டட் டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு வந்து சரஸ்வதியோட கட்டாட்சம் இருக்கணும். சரஸ்வதியோட பிளெஸிங் இல்லைன்னா நம்மளால இது மாதிரி பண்ண முடியாது. It can be just a small oration in the class or a big orator. இப்போ வந்து காளிதாசர் மாதிரி ஒரு போயட்டுக்கும் சரஸ்வதி கட்டாட்சம் தான், கம்பருக்கும் சரஸ்வதி கட்டாட்சம் தான், ஒத்த கூட்டருக்கும் சரஸ்வதி கட்டாட்சம் தான். அம்பாளோட கட்டாட்சம் இல்லாமல் நம்மளால எழுதவும் முடியாது, பேசவும் முடியாது. ஸோ இன்கேஸ் மியூசிக் ஃபீல்டில் எடுத்துன்னா, டு பி ஸோ ஃபேமஸ், ஸோ மெனி பீப்புள் சிங் மியூசிக், பட் எவ்ரிபடி கேனாட் பி ஃபேமஸ், ரைட்? அந்த ஃபேம் கிடைக்கிறதுக்கு அம்பாளோட கட்டாட்சம் தான் காரணம். ஸோ சரஸ்வதி தேவியை வந்து நம்ம இந்த நவராத்திரி டைமில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி லாஸ்ட் 3 days வந்து நம்ம சரஸ்வதி தேவியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது இந்த சவுத். இந்த சரஸ்வதிக்கு பீட்டம்லாம் எங்கே இருக்குன்னா, சாரதா பீட்டம் காஷ்மீரில் இருக்கு. நவ் இட் இஸ் லிபரேட்டட் காஷ்மீர். அப்புறம் ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் இஸ் எ ரூபம் ஆஃப் சரஸ்வதி. எங்களோட பூர்வீகம் பருவூர் தக்ஷிண மூகாம்பிகா, அந்த அம்பாளும் சரஸ்வதி ஸ்வரூபம். தமிழ்நாட்டில் கூத்தனூர் அப்படின்ற கோவிலில் வந்து சரஸ்வதி இருக்கா. கூத்தனூர்ன்ற ஊரில் இருக்கிற கோவிலில். ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே கூத்தனூர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, ஒத்த கூத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து he was a contemporary of கம்பர். கம்பர் எவ்வளோ ஃபேமஸான ஒரு போய்ட், நாலேஜ், டேலண்ட் எல்லாத்துலேயும் இவ 2 பேரும் ஈக்குவல் தான். பட் அவனோட நம்மளோட சயின்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இருக்குல்ல,
So Kambar was a very famous poet, whereas Ottakuttar was not a very famous poet. So Rajaraja Cholan gave him this district or village and named it Kuttanur. And what did Ambal do for this great Bhaktan of hers? அவ வந்து அந்த இடத்துல ஸ்தாபனை பண்ணிண்டா தன் கோவிலில், அதான் அது கூத்தனூர். ஸோ சரஸ்வதியும் அவரு சினானிமஸ் ஆகிட்டா. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆர் பக்தர் ஆஃப் அம்பாள்னு சொல்லலாம். சரஸ்வதி அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே வந்து ஒரு நம்மளுக்கு இந்த வார்த்தை தெரியறதுன்னா ரிக்வேதத்தில் அம்பிதமே நதீதமே தேவிதமே சரஸ்வதி, the best of mothers, rivers and goddesses is whom சரஸ்வதி அப்படின்னு ரிக்வேதம் சொல்கிறது நம்மளுக்கு. சரஸ்வதின்னு ஒரு ரிவரும் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் சரஸ்க்கு வந்து நான் பூலிங் ஆஃப் வாட்டர்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். ஸோ இட் வாஷஸ் அவே ஆல் த அன்வான்ட் திங்ஸ் அண்ட் மேக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் சோல் கிளியர். அந்த மாதிரி ஒரு நாலேஜை கொடுக்குறவ தான் சரஸ்வதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பேர். ஸோ சரஸ்வதி வந்து வாணி, வேகவாகினி, நிறைய பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறோம். Saraswati is not only worshipped by Hindus. Saraswati is worshipped by Jains. Saraswati is worshipped by Buddhists as Blue Tara. Saraswati is worshipped as in so many Southeast Asian countries, Vietnam, Cambodia. எல்லா இடத்துலையும் வந்து சரஸ்வதி இதே மாதிரி. சம்டைம்ஸ் சரஸ்வதி நம்ம இங்கே லோட்டஸில் வச்சுருக்கோம்ல, அந்த கூட ஒரு ஸ்வான் இருக்கும் சரஸ்வதிக்கு. ஸ்வானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் பாலையும் தண்ணியும் கலக்கி வச்சா அதை பாலை மட்டும் பிரிக்கிற அதுக்கு தன்மை உண்டு. ஸோ அந்த மாதிரி நாலெட்ஜை வந்து தனியாக அப்படி பியூர் நாலெட்ஜை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வந்து சரஸ்வதியோட ஃபார்ம். ஸோ இந்த ஸ்வான் மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி சரஸ்வதி வந்து யூ கேன் ஃபைண்ட் இன் கம்போடியா, வியட்நாம் அண்ட் ஆல் தட். ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் தி காடஸ் இஸ் வர்ஷிப்ட் பை ஆல் ஃபார் நாலெட்ஜ். சரஸ்வதியை நம்ம பெரிய பெரிய மேதாவிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் வந்து ஷுவராக மேதா சரஸ்வதி உபாசனை பண்ணுவாள். அவள் மேதாவினால சரஸ்வதி உபாசனை பண்ணதுனால மேதாவியான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இட் பிளேஸ் அ வெரி திஸ் உபாசனை பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த லைஃப் ஆஃப் சச் பீப்புள். ஒன் சச் பர்சன் ஐ நோ, ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ் நோ, இஸ் முத்துசுவாமி தீக்ஷிதர். ட்ரினிட்டியில் வந்து ட்ரினிட்டியே அந்த மாதிரி தான். தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி 3 பேருமே எக்ஸ்டம்போரா தே sang a lot of things. ஸோ இந்த மாதிரி சரஸ்வதி மேலே தீக்ஷிதர் பாடின ஒரு பாட்டை நான் இன்னைக்கு பாடுறேன். ஸ்ரீ சரஸ்வதி நமோசுதே ஆரபி ராகம். श्री सरस्वती नमोस्तुते, श्री सरस्वती नमोस्तुते, परदेवते श्रीपति गौरी पति गुरु गुह विनुते विधियुवते, श्री सरस्वती नमोस्तुते, परदेवते श्रीपति गौरी पति गुरु गुह विनुते विधियुवते, श्री सरस्वती नमोस्तुते. वासनात्रय विवर्जित वरमुनि भावित मूर्ते, वासनात्रय विवर्जित वरमुनि भावित मूर्ते, वासवाद्य किल निर्जर वरवितरण बहुकीर्ते, दरहासयुत मुकाम्बुरुके अद्भुत चरणाम्बुरुके, संसार भित्यापहे सकल मंत्राक्षर गुहे, श्री सरस्वती नमोस्तुते. दरहासयुत मुकाम्बुरुके अद्भुत चरणाम्बुरुके, संसार भित्यापहे सकल मंत्राक्षर गुहे, श्री सरस्वती नमोस्तुते. परदेवते श्रीपति गौरी पति गुरु गुह विनुते विधियुवते, श्री
சரஸ்வதி நமோஸ்துதே. இந்த பாட்டில் வந்து தீட்சிதர் சரஸ்வதியோட ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இந்த யாக்குந்தே இந்த துஷாரஹார தவளால பார்த்தா மாதிரியே தான் சரஸ்வதி ஆட்ரிபியூட் சொல்லிட்டு சம்சாரத்தில் வந்து நம்ம வந்து கடக்கிறதுக்கும் அம்பாள் ஹெல்ப் பண்ணுவா. சகல மந்திர அக்ஷர எல்லா ரூபமும் எல்லா சிலபல்ஸ் நம்ம நான் சொல்ற அ ஆ இ எல்லாமே ஒவ்வொரு அக்ஷரமும் சரஸ்வதி ரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இன்டர்ன் வாக்தேவின்ற வார்த்தை யூஸ் பண்ணல, பட் சகல மந்திராட்சர குஹே அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எல்லாத்துக்குமே நீ தான் ரூபமா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் அ வெரி வெரி கிரேட் பர்சன் who because of the kataksham of this form of Shakti or Ambal rose from nowhere. நம்ம பாரத தேசம் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயட்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் யாரை சொல்லுவேன்? எஸ், காளிதாசர். தெர் இஸ் நோ டவுட், நோ செகண்ட் தாட் அபவுட் இட். இந்த காளிதாசரோட கதை ஐ திங்க் யூ வில் ஆல் நோ. ஆனால் நான் குட்டியாக சொல்லிடுறேன். அவர் வந்து he gets married to a princess, a very egoistic princess who keeps rejecting proposals from lots of princes. ஸோ இதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதனால பண்ணிக்க மாட்டேன், நீ புட்சாலி இல்லை, அந்த மாதிரிலாம் எல்லாரையும் டப்புன்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி she rejected so many people. எப்போவுமே நம்ம ஊரில் இந்த பழி வாங்குறோம், நீ எப்படின்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த பிரின்சஸ் வந்து அவள் வந்து ஷீ வாண்டட் டு ஹேவ் அ குட் ஹஸ்பண்ட், அதனால் பண்ணான். நான் ஜஸ்டிஃபை பண்ணல அவள் ஸ்டாண்டை, அவள் ஹர்ட் பண்ணினதை. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இவள் பண்ணது என்னென்னா, ஒரு மக்கான ஒரு ஆள் நம்ம சொல்லுவோம், புத்தி அவ்வளோவா யூஸ் பண்ணாத ஒரு பர்சன் வந்து ஒரு ஷெப்பர்டாக இருந்தார் காளிதாசர் ஒரிஜினலாக. இவன் இந்த பாக்கி பிரின்ஸ்லாம் என்ன சொன்னான்னா, இது வந்து ரொம்ப பெரிய மேதாவி, இன்றைக்கி வந்து மௌன விரதம், நீ வந்து கேள்வி கேளு பதில் சொல்லுவா, உனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும். மௌன விரதம் இருந்தால் அது ரொம்ப பெரிய பெண்டன்ஸ் அந்த காலத்தில். ஸோ அதனால் மௌன விரதம் இருக்கிறவாளுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு இது கொடுப்பான், ப்ரிஃபரன்ஸ் மாதிரி. ஸோ அவள் இப்படி கை காமிச்சு கைகையில் காமிச்சா 1 காமிச்சா, அவர் 2, 3 காமிச்சா, அவர் 4, அவர் 5 காமிச்சா இப்படி பண்ணார். அவள் வேறு அர்த்தத்தில் கேட்டார், இவர் வேறு அர்த்தத்தில் பதில் சொன்னார். ஆனால் that was the answer to her questions according to her. She got married to this man, unknowing of his stupidity. When she married him, she realized, அந்த ஆளுக்கு பேச வரல, சரியா, சரி இவன் முட்டாள் தான், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, இவெல்லாம் ஏமாற்றிட்டாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்தேன்னு சொல்லி. ஸோ she tells him, what a fool you are, you think I will be married to you. This man felt very bad. அவர் வந்து அந்த பக்கத்தில் அந்த காளி கோவிலில் அடிக்கடி போய் வேண்டிப்பார். அவர் வந்து மேய்க்கும் போது அந்த காளி கோவில் தான் படுத்துப்பார், அந்த சாமிகிட்ட தான் இருப்பார். ஸோ he goes to that same காளி and says, அம்மா என்னை இப்படி பண்ணிட்ட, என்னோட உயிரை எடுத்துட்டுருமா, என்னால் முடியல, இந்த மாதிரி எனக்கு ஐ ஃபீல் வெரி பேட் அப்படின்னு. அப்போ வந்து அம்பாள் வந்து அவருக்கு அருள் பண்ணுறா. அதனால தான் அவர் காளிதாசர், பிகாஸ் இஸ் த தாசன் ஆஃப் காளி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்களேன், இந்த அம்பாளோட கட்டாட்சம் கிடச்சோடனே ஷியாமலா தண்டகம் பண்ணுறார். ஷியாமலான்றது அம்பாளோட இன்னொரு பேர். தண்டகம்ன்றது ஆக்சுவலாக ஒரு மெட்ரிக் ஃபார்ம், ஒரு மீட்டர் சான்ஸ்கிரிட்டில். காளிதாசரை தவிர தேசிகர், வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார் கருட தண்டகம். இது 2 தான் சான்ஸ்கிரிட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. தண்டகம்ன்றது 26 வேர்ட்ஸ் இருக்கிற வேர்சஸ். இது வந்து ஒரு போயட்ரி இன் ப்ரோஸ் ஃபார்ம் மாதிரி. அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்ம் டு மாஸ்டர். அந்த ஃபார்மில் தான் இந்த மனுஷன் ஃபஸ்ட்டு காம்போசிஷன் ஆர் ஃபஸ்ட்டு லைன்ஸ் எழுதியிருக்காரு. அப்போனா இமேஜின் வாட் த கிரேஸ் ஆஃப் காட் ஆர் கட்டாட்சம் ஆஃப் சரஸ்வதி கேன் டூ டு அஸ். இதை தொடர்ந்து காளிதாசரை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை, உபமா காளிதாசஸ்ய, அவர் சிமிலி ஸ்பெஷலிஸ்ட். லைக் அப்படின்னு நம்ம வந்து எதையோ ஒன்று லைக்கன் பண்ணி ஆர் தட் இஸ் சம்திங் சிமிலர் டு தட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹர் ஃபேஸ் ஷோன் லைக் த மூன் அப்படின்னு சொல்கிறோம். அது சான்ஸ்கிரிட்டில் அவர் தான் நம்மளுக்கு சொன்னார். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் சிமிலிஸ், இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் தெம். ஸோ அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரிஞ்ச ஒரு கதை வந்து சகுந்தலையோடது, அபிஞான சகுந்தலம், துஷ்யந்தன் சகுந்தலா ஸ்டோரி. ரகுவம்சம்ன்றது இந்த ரகுவம்சம் வந்து ரகுவோட வம்சம் பற்றி, ராமர் மட்டும் இல்லை, ரகுவோட வம்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. ரகுவம்சம்ன்றது குமார சம்பவம், பர்த் ஆஃப் குமாரா ஆர் முருகன்.
கார்த்திகை இப்போதான் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து எல்லாரும் விளக்கு ஏற்றி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அவரை கூப்பிட்டுன்னு இருக்கோம். அந்த குமாரரோட எப்படி பிறந்த கதை அப்படின்றத வந்து குமார சம்பவம்ன்ற ஒரு காவியத்தில் எழுதியிருக்கார். மாளவிகா அக்னிமித்ரம், த ஸ்டோரி ஆஃப் மாளவிகா அண்ட் அக்னிமித்ரா. மேகதூதம், இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். இது வந்து பொய்டிக்காக இருக்கிற ஒரு இது. ஒரு கந்தர்வ வந்து எப்படி மேகத்தையும் தண்டரையும் தூத்தரா அனுப்புறார். ஹிஸ் மேக் டு என்ஷூர் தட் இஸ் பிலவட் இஸ் ஃபைன். அதுதான் மேகதூத்தத்தோட கதை. காளிதாசா இஸ் the only poet to have maximum number of commentaries for his works in the world, not just India. ஸோ அவ்வளோ கிரேட்டான ஒரு போயட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் கிரேட்டான போயட் ஆனதுக்கும் காரணம் அம்பாளோட கட்டாட்சம் தான். ஸோ மை சின்சியர் ப்ரேயர்ஸ் டு அம்பாள். இந்த நம்ம என்ன பாவம் பண்ணுறோம், என்ன புண்ணியம் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் we can do whatever we do. இன்னைக்கு நான் சரஸ்வதி பற்றி பேசணும்னு நினச்சேன். பட் சரஸ்வதி அது நான் பண்ணணும்னு நினச்சாதான் என்னால் பண்ண முடியும். ஸோ அகெயின் மை சால்யூட்டேஷன்ஸ் டு அம்பாள் சரஸ்வதி இன் திஸ் ஃபார்ம். அண்ட் நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன், நம்ம உலகம் வந்து எல்லாருமே ஞானம் நல்லா இருக்கணும். அண்ட் எவ்ரிபடி ஷுட் லீவ் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி பிளிஸ்ஃபுல் லைஃப். இப்போ வேர் ஆல் கோயிங் த்ரூ அ டஃப் டைம். ஸோ இதையும் கடந்து நம்மலாம் வெளில வந்து வாழணும் அப்படின்னு நான் சரஸ்வதி தேவியை இன்னைக்கு வேண்டிக்கிறேன். வேண்டிட்டு இந்த எபிசோட நான் இதோட முடிஞ்சுக்கிறேன். வணக்கம். Kindly like, share, subscribe Nadabrahman YouTube channel.